காஞ்சிபுரத்தில் அக்ஷய திருதியையொட்டி அருள்மிகு சுரகேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள குபேர சன்னதியில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் சன்னதி தெருவில் அமைந்துள்ள பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சுரகேஸ்வரர் ஆலயத்தில் பழமை வாய்ந்த குபேர சன்னதி அமைந்துள்ளது. அக்ஷய திருதியையொட்டி குபேரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பக்தர்களால் சங்கல்பம் செய்யப்பட்டு லட்சார்ச்சனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இதில் ஆலய அர்ச்சகர் கணேச குருக்கள் தலைமையில் சிறப்பு சங்கல்பம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை அருள்மிகு குபேர அக்ஷய திருதியை வழிபாட்டு குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானங்களும் வழங்கப்பட்டது. பார்வதி பதயே அரஹர மகாதேவ. காஞ்சி புராணத்தில் ரொம்பவும் சிறப்பாக கூறப்பட்டுள்ள ஸ்தலம் இந்த காஞ்சிபுரம் சுரஹரீஸ்வர தலம். தேவலோகத்தில் மன்மத சம்மாரத்தின் பொழுது சுவாமியுடைய நெற்றிக்கண்ணால சுவாமி மன்மதனை எரிச்சுடுறார். அந்த அக்னியினாலே 33 தேவர்கள், எல்லா தேவர்களுக்கும் ஜுரம் வந்துடுது. அதில் குபேரனுக்கும் ஜுரம் வந்துடுது. தேவர்களுக்கெல்லாம் ஜுரம் போனோம், என்ன பண்ணோம்னு சொல்லி சுவாமிகிட்ட போய் கேட்குறார். பக்கத்தில் ஜுரஹர தீர்த்தம் அப்படின்னு ஒரு குளம் இருக்குது. தமிழில் வெப்பு ஏரி குளம்னு பேர். இப்போ மருவி உப்பேரி குளம்னு ஆயிடுத்து. அந்த ஜுரஹர தீர்த்தத்தில் தேவர்கள்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு இங்கே சுவாமியை வழிபட்டு ஆரோக்கியம் பெற்றதுதான். சுவாமியை தரிசனம் பண்ணோம்னா எந்த வியாதியும் கிட்ட வராது. எந்த வியாதி உடம்புல இருந்தாலும் போயிடும். எந்த விதமான துன்பத்துக்குடைய நோயாளத்தில் போயிடும். காஞ்சிபுரம்னு சொல்கிறது. குபேரனை வழிபட்ட ஸ்தலம். குபேரனுக்கு தனி முழு சிலை பழமையான ஸ்தலம் இதுதான். இப்போ நிறைய இடத்துல பிரதிஷ்டை பண்ணுறா. குபேரனுக்கு பழமையான ஸ்தலம்னா இந்த காஞ்சிபுரம் சுரகரேஸ்வர ஸ்தலம் தான். கிட்டத்தட்ட ஒரு 6 அடி ஒசரம் சுவாமி குபேர ஸ்தலம். குபேருடைய சிலை பிண்டிக்கல் சாண்ட் ஸ்டோன்னு சொல்லுவாள். பிண்டிக்கல் ஆன விக்கிரகம். ரொம்ப பழமையான குபேர ஸ்தலம். வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னா சந்தோஷமாக வாழணும்னா 2 தேவை. ஆரோக்கியமாக இருக்கணும், லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கணும். ஹெல்த் வெல்த் ரெண்டும் கிடைக்கும். இங்கே வந்தால் சுவாமி வழிபட்டோம்னா ஆரோக்கியம் கிடைக்கும். குபேரனை வழிபட்டோம்னா லக்ஷ்மி கடாட்சம். அதான் ஹெல்த் வெல்த் ரெண்டும் கிடைக்கும். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ. காஞ்சிபுரம் ஒருவார் சுவாமி சுரகரேஸ்வர குபேர ஸ்தலத்தை ஒரு முறை கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும். சிவோகம் நம பார்வதி பதயே அரஹர மகாதேவ.